சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். முருகப்பெருமானை எதிர்த்த சூரபத்மன் அவரது வேலும் மயிலும் ஆனான். விநாயகரை எதிர்த்து கஜமுகாசுரன் அவரது சுண்டலி வாகனமாக மாறினான். தாருகாவனத்து ரிஷிகள் பரமசிவனை அழிக்க ஏவிய முயலகன் பரமசிவனின் காலடியில் இருக்கிறான். இறைவன் பாவங்களைத்தான் வெறுக்கிறானே தவிர பாவம் செய்தவனை அல்ல என்பதை உறுதி செய்யதான் தாங்கள் இவற்றை மேற்கோள் காட்டியிருக்கிறீர்கள். அப்படியானால் நரசிம்மர் வதம் செய்த ஹிரண்யகசியபு, ராமன் வதம் செய்த ராவணன், பகவான் கிருஷ்ணன் வதம் செய்த கம்சன் சிசுபாலன், குருக்ஷேத்திர யுத்த காலத்தில் அவர் அர்ஜுனன் மூலம் வதம் செய்த பீஷ்மர், துரோணர் போன்றோருக்கு அந்த பரமாத்மா ஏன் பாவ மன்னிப்பு வழங்கவில்லை? பாவ மன்னிப்பு இல்லை, ஏன்னா அவங்க 2 பேரும் அவருடைய கூர்க்காங்க. மகாவிஷ்ணுக்கிட்ட 2 வாட்ச்மேன் இருப்பாங்கள்ல, ஜெய விஜயான்னு பேர் அவங்களுக்கு. சப்த ரிஷிகள் பெருமாளை பார்க்க போன போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. நீங்கள் யாரா எங்களை விடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பூமியில் போய் பறக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போது மகாவிஷ்ணு வெளியே வந்த உடனே இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே டியூட்டி தானே பண்ணோம், எங்களுக்கு அவங்க சாபம் கொடுத்தாங்களேன்னா அவர் சொல்கிறார், நல்லவங்களோ கெட்டவங்களோ தபசிக்க அவங்க சாபம் வந்து பொய்யாகக்கூடாது, அதனால் நீங்கள் பூமியில் போய் பாருங்க பரவாயில்ல. ஆனால் ஐ கேன் கன்சிடர் உங்களுக்கு 3 ஜென்மம் என்னுடைய விரோதியாக என்னை திட்டி வந்து சேரணுமா, இல்லை என்னை பக்தி பண்ணி பூஜை பண்ணி ஒரு 100 ஜென்மம் எடுத்து வரணுமான்னு கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு வழி சொல்லுன்னு. அப்போனா என் விரோதியாக வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து கும்பகர்ணன், ராவணேஸ்வரன், தந்தவக்கரன், சிசுபாலன், இரண்யாட்சன், இரண்யகசிபு. அதனால் இது கடவுளே வரம் கொடுத்தது தான். தேவர் இன் எ பர்டிகுலர் துவாரபால்கா ஃபோர்ஸ் அண்ட் ஆஃப்டர் திஸ் தே வுட் ஹவ் கான் பேக் டு ஹிம். அப்போது ஏதோ ஒரு மயிலாவோ எலியாவோ இருக்கிறத விட பரமபதத்தில் வைகுண்டத்தில் சாமி கூடியே இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஸோ ஐ டு திங்க் இட் இஸ் அ பனிஷ்மெண்ட், இட்ஸ் எ ரிவார்ட் பிகாஸ் தே டிட் நாட் டூ எனி திங். அவங்க டியூட்டியை ஒழுங்காக பண்ணாங்க, அவ்வளோதானே. ஸோ நத்திங் ராங் அபவுட் தீஸ் கான்செப்ட்ஸ். குருக்ஷேத்திர யுத்த களத்தில் பீஷ்மரை பார்த்து பஞ்ச பாண்டவர்கள், எதற்கும் நிலை குலையாத தாங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது, இதோ இருக்கிறானே பகவான் கிருஷ்ணர், இவன் உங்களுடன் இருந்தும் உங்கள் நிலைமை இப்படி என்றால், இவன் மட்டும் இல்லாதிருந்தால் உங்கள் நிலைமையை எண்ணி பார்த்தேன், அதனால் அழுதேன் என்று கூறியிருக்கிறார். இத்தனை இதிகாசங்கள் புராணங்கள் யுகம் யுகமாய் வந்த மகான்கள் இருந்தும் இந்த கலியுக மக்கள் இவ்வாறு தரிகெட்டு வாழ்கிறார்களே, இந்த தெய்வீகம் மட்டும் துணை நிற்காமல் இருந்திருந்தால் மக்களின் இன்றைய நிலை என்னவாக இருந்திருக்கும்? கேள்வி ரொம்ப சென்சிபிள் கேள்வி. ஆனால் ஜனங்க அப்படி தான் இருக்காங்க. இது கலியுகம். கலியுகத்தினுடைய லட்சணம் என்னென்னா, தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுக்கவும். தர்மமாக இருக்கவே முடியாது ஜனங்க. அதனால் இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு யுக புருஷன் வருவான். இப்போ திரேதா யுகத்தில் வந்த யுக புருஷன், நீங்கள் பஞ்சாங்கம் படிக்கிறீங்க இல்லையா, அதில் இந்த வருஷத்துக்கு இந்த பஞ்சாங்கத்துக்கான புருஷன் இப்படி வருவான்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒவ்வொரு யுகத்துக்கும் வர்றவன் எப்படி இருப்பான்னு. அப்போ பிரம்மாவனுடைய எதிரில் ஒரு கட்டு தர்பக்கட்டு இன்னொரு கையில் வில்லம்போடு வந்து நிற்கிறான் திரேதா யுகத்தில். இப்போ பிரம்மா என்னங்கிறான், நிறைய யாகம் ஹோமம் நடக்கும், அவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ராட்சசர்களால். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த யாகம் ஹோமத்துக்கு தர்ப புல், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வில்லம்போட ஒரு புருஷன் வருவான். அவன் தான் ராமனுங்கிற பின்னால் அறியப்பட்டவன். அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் கலிபுருஷன் வர்ற போது என்ன பண்ணுறான், ஒரு பொம்பளையை தோல் மேலே கை போட்டுன்னு நல்லா தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடிக்கிட்டு அவனோட மேலார்கண்ட கையில் பிடிச்சின்னு வரான். பிரம்மா தலையில் அடிச்சுட்டு என்னடா இவ்வளோ கேவலமாக வந்திருக்கியேன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த கலியுகத்தில் ஜனங்கள் எல்லாருமே வந்து இந்த மது மாது இந்த காம விகாரத்தில் இருப்பானுங்க, காமினி காஞ்சனம் பண்ணுவாங்க. அதனால் இதுதான் இந்த யுகத்தோட லட்சணம் பண்ணான். இப்போ தர்ம பசு 4 காலோடு இருந்தால் சத்தியுகம், ஒரு கால் உடைஞ்சிருந்தால் ராமருடைய திரேதா யுகம், 4ல் 2 கால் தான் இருக்குதுன்னு சொன்னால் துவாபர யுகம், 4ல் 3 கால் போயிடுச்சு ஒரு கால் தான் இருக்குதுன்னா அதுதான் கலியுகம். இப்போ தர்ம பசு ஒன்லி 25% தர்மம், 75% இந்த நாட்டில் அக்கிரமம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. யுக தர்மம் அது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் வர்ற போது, சத்தியுகம் மலர்கிற போது திரும்பவும் தர்மம் தலையெடுக்கும். கர்ணன் எத்தனையோ அவமானங்களை
தன் வாழ்வில் சந்தித்த போதும் தனக்கு அடைக்கலம் கொடுத்து கௌரவப்படுத்தின ஒரே காரணத்திற்காக இறுதி வரை துரியோதனனுக்கு விசுவாசமாக இருந்தான். திருதராஷ்டிரன் துரியோதனனுடன் சேர்ந்து எடுத்த அதர்மமான முடிவுகளை திருதராஷ்டிரனின் சகோதரனாக இருந்த போதும் கூட எதிர்த்து குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் தன்னிடம் இருந்த சிவதனுசுவை முறித்து பிரம்மதனுசுவை முறித்து துரியோதனனின் மிகப்பெரிய ஆயுத பலம் ஒன்றை உடைத்து காட்டியவன் விதுரன். ஒரு நீதிமானாக வாழ்ந்து காட்டியவன். மகாபாரதத்தில் கர்ணன், விதுரன் இந்த 2 கதாபாத்திரங்களில் தங்களை மிகவும் கவர்ந்த கதாபாத்திரம் எது? விதுரன் தவம் பண்ணி பிரம்மதனுசு வச்சுருந்தான். இந்த தூது வர்றார் கிருஷ்ணர் துரியோதனங்கிட்ட தூது வர்றார். குருஷேத்திர யுத்தத்தை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக வர்றார். வர்றபோது ஒவ்வொருத்தனும் சொல்கிறாங்க, நீ எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவா, என் வீட்டுக்கு சாப்பிடுவான்ட்டு. விதுரன் சொல்கிறான், கிருஷ்ணா உன் வீட்டுக்கு நீ சாப்பிடுவான்ட்டு. உடனே நீ கூப்பிட்ட விதம் எனக்கு பிடிச்சிருக்கு, உன் வீட்டுக்கு வர்றேன்னு கிருஷ்ணன் அங்கே போய் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு வந்த உடனே துரியோதனுக்கும், நான் நாட்டுக்கே ராஜா, நான் கூப்பிட்டா வரல, விதுரன் வீட்டில் போய் என்னை அழிக்கிறதுக்காக அவனும் நீயும் சேர்ந்து ஏதோ சதி திட்டம் தீட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே விதுரனுக்கு இரிட்டேஷன் வருது. அப்போ கிருஷ்ணன் வந்ததே அதுக்கு தானே. விதுரா அவன் அப்படி தான் ஏதோ வளருவான், அதுக்காக நீ தவம் பண்ணி வாங்கியிருக்கிற பிரம்மதனுசை முடிச்சிடாத அப்படின்னு இருந்தார். அவன் இந்த தூர்த்தனுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டுன்னு முடிச்சிட்டான். ஸோ இந்த பிரம்மதனுசு மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் யூஸ் ஆகலை, பஞ்சபாண்டவர்களுக்கும் யூஸ் ஆகலை, கிருஷ்ணருக்கும் யூஸ் ஆகலை. இதுதான் இந்த பிரம்மதனுசுக்கு பேக் ட்ரைன் ஸ்டோரி. அந்த மாதிரி நீங்கள்லாம் இருக்கிறீங்க இல்லையா, உங்கள் உடம்பு தான் பிரம்மா கொடுத்துருக்கிற தனுஷ். இது உங்களுக்கும் யூஸ் ஆக மாட்டேன்னுது, கடவுளுக்கும் யூஸ் ஆக மாட்டேன்னு நீ குடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணி லைஃப்பை பிரம்மதனுஷை வேஸ்ட் ஆக்கிட்டு ஒரு நாளைக்கு செத்து போகிறீங்க சுடுகாட்டுக்கு போய். அதனால் பிரம்மதனுஷுக்கு முன்னால் இவ்வளோ இதெல்லாம் இருக்குது, தத்துவங்கள் எல்லாம் இருக்குது. பிரம்மதனுஷை அவன் ஒழுங்காக வச்சுருந்ததுனால எவ்வளோ யூஸ் ஆகிருந்திருக்கும் அவனுக்கு. ஸோ பிரம்மதனுஷு மீன்ஸ் இட்ஸ் அவர் பாடி. பிரம்மதனுஷ் இதில் வலது பக்கம் இடது பக்கம் சிவதனுஷு அண்ட் விஷ்ணு தனுஷு இருக்குது. நம்ம உடம்புல பிரம்ம தத்துவத்துக்குள்ள ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் விஷ்ணு இருக்காங்க. அதுதான் சங்கர நாராயண ஆத்மயவ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பிரம்மத்தை நாம் கெடுத்துடுறோம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கர நாராயணன்னு இன்எஃபெக்டிவ் ஆகி போயிடுறாங்க. ஏன்னா பொல்யூட்டட் இட். பிறக்கிற போது நம்ம கடவுளாக தான் பிறக்கிறோம். இந்த உலகத்தில் வளர்கிற போது இந்த உலக மாயைகளெல்லாம் நம்மளை பிடிச்சிக்கிற போது டே பை டே வி கெட் பொல்யூட். அண்டு கடவுள் நமக்கு தவத்துக்காக கொடுத்துருக்கக்கூடிய இந்த அற்புதமான விஷயத்தை நாம் வீணாக்கி எதுக்கும் பயன் இல்லாமல் சுடுகாட்லேயோ இடுகாட்லேயோ போய் இந்த பிரம்மதனுசு வீணாக்கி விடுகிறது. இதெல்லாம் பெரிய பெரிய தத்துவங்கள். டோன்ட் திங்க் மகாபாரதா இஸ் ஜஸ்ட் எ ஸ்டோரி. 2500 வருஷமாக ஒரு கதை இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு ஒவ்வொரு கேரக்டரு, அதுக்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொரு தத்துவங்கள் எல்லாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இல்லையா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். துரோணர் இருக்காருன்னா அவருக்கு புள்ள பாசம். அதனால் உனக்கு எந்த புள்ள பாசம் வந்ததோ அது மூலமாகவே உன்னை கொலை பண்ணணுன்றது அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அதனால் அஸ்வத்தாமா கதா குஞ்சரஹா அப்படின்னும். அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டதுன்னு அஸ்வத்தாமன் யானைக்கு பேர் வச்சு அதை பீமனை விட்டு கொலை பண்ணுறாரு கிருஷ்ணர். யானை என்ற இடத்துல ஒரு பூமு சங்கு உயிராரு. அப்போ அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான்னு எந்த பிள்ளைக்கு பால் வேணுங்கிறதுக்காக துருபதங்கிட்ட போய் சண்டை போட்டு வந்தாரோ இவர் அம்பெல்லாம் போட்டுறாரு. அப்போ இவரை கொல்றதுக்காக ரெடியாக இருக்கிற ஆளை வச்சுட்டு இவர் மேலே அம்பு விட்டுட்டு கொலை பண்ணுறாங்க. பீஷ்மர் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, தாத்தா நீங்கள் என்ன பண்ணால் சாவீங்கன்ட்டு. சொல்கிறாரு, எனக்கு சாவியே கிடையாது, சுயம் சிந்தனம் பண்ணணும், நானாக உண்டு, ஆனால் ஒரு பெண்ணை எதிர்த்து சண்டை போட மாட்டேன். அப்போ அர்ஜுனனுக்கு முன்னால் சிகண்டியை கொண்டாந்து நிற்கிறான். அவன் யார்? அந்த 3 பேரில் ஒரு பொம்பளை வந்து முன்ன பழி வாங்குறேன்னு போனான் இல்லையா, அதுதான் சிகண்டியாக பிறந்திருக்குது, ஆம்பளை இல்லை பொம்பளை இல்லை. அப்போ அர்ஜுனுக்கு முன்னால் சிகண்டி நின்ற உடனே பீஷ்மர் ஆயத்தை கிளப்புறார், நான் வந்து இந்தமாரி யூனக்கு எதிரில் சண்டைலாம் போட மாட்டேன், என் கௌரவத்துக்கு இழுக்குன்னு. அப்போ அவளை நகர்த்திட்டு அம்பு விட சொல்கிறார் அர்ஜுனனை. பீஷ்மர் அம்பு படிக்கலையே படுத்துன்னு இருக்கார். உத்தராயண புண்ணிய காலம் வரட்டுன்னு சொல்லி யுத்த காலத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இது அவருக்கு கிடைச்ச சாவு. இன்னொருத்தன் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே கொல்றான்ட்டு இவன் சொல்லிட்டான்ல அர்ஜுனன். அதனால் அவங்கெல்லாம் ஒரு கோகுக்குள்ளே ஜராசந்தனை ஒழிச்சு வச்சுட்டு எல்லாம் ஷீல்டில் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு,
ஒரு தந்திரத்தினால அசமனம் ஆன மாதிரி காட்டிடுறாரு. எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. இவர் ரெடியாக வச்சுருக்காரு அர்ஜுனனை. அந்த ஜராசந்தனை பார்த்த உடனே அவன் புஷ்கன் சேர்த்துப்பிட்டான். இப்படி மகாபாரதத்தில் எவ்வளவோ அற்புதமான சுச்சுவேஷன்ஸை வச்சு ஒவ்வொருத்தருக்கு கொலை பண்ணியிருப்பாங்க. திருட்டுப்பாயிலேன்னு ஒரு சினிமா வந்துச்சு, சதி கணேசன் சொல்லிட்டு. அதில் அந்த விவேகான் இல்லையா ஹீரோ, அவனை வில்லன் ஆளுங்கெல்லாம் துரத்திட்டு போவாங்க. அவன் ஏர்போர்ட்டில் அங்கே இங்கெல்லாம் ஓடிக்கினே இருப்பான். எல்லோரும் குண்டு குண்டாக ஓடிக்கினே இருப்பாங்க. அவங்கெல்லாம் டயர்டான உடனே கீழே விழுந்துருவாங்க ஒருத்தரும் பொத்துன்னு. இவன் ஏதோ ஒரு பேட்டோ இதை எடுத்து எல்லாரையும் அடிப்பான். அந்த மாதிரி ஒரு ஒரு கிரேக்கத்திலிருந்து ஒரு ஆளை கூட்டின்னு வராங்க இவன் அடிக்கிறதுக்காக. இவன் ஓடினேக்கிறான். போயிட்டு உள்ள முசுகுந்து சக்கரவர்த்தி தூக்கத்தில் இருக்கிற கோய்க்கு உள்பக்கத்தில் போய் ஒழிஞ்சிக்கிறான். இவன் அவன்தான் இவனை அடித்தான்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணிட்டு அவன் செத்து போகிறான். இப்படி ஒவ்வொரு கேரக்டரு அது எப்படி பிறந்தது எப்படி செத்தது எல்லாத்துக்கு பின்னாலேயும் நல்ல நல்ல கதைங்க இருக்குது. கிருஷ்ணர் பிறந்தப்ப இருந்தே இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். ஜெயிலில் இருந்தபோது தேவகிட்ட பால் குடித்தார். ஆயர்பாடிக்கு வந்தப்புறம் யசோதைக்கிட்ட பால் குடித்தார். அதுக்கப்புறம் இவர் அழிக்கணும்னு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண வந்தவோ விஷத்தை தடவிக்கின்னு வந்தா பூத்தனா. ஸோ அவகிட்டையும் பால் குடித்தார். அப்போ ஒரு கடவுள் ஜெயிலில் இருந்தும் சாத்விக குணத்தை விடாத தேவகிக்கிட்டேயும் பால் குடிச்சிருக்காரு. படவராக்கள் பால் வேணத்தின்மையான்னு மூஞ்சில் பொட்டுன்னு அடிச்சின்னு கொஞ்சிக்கிட்டு இருந்த யசோதைக்கிட்ட பால் குடிச்சார். அதுக்கு ரஜோகுணம்னு பேர். ஒன்று சத்துவகுணம், இது ரஜோகுணம். மூணாவது ஒருத்தனை அழிக்கிறதுக்காக வந்தா இல்லையா பூத்தன ராட்சசி, அது தமோ குணம்னு பேர். அப்போ நீ கும்பிடுற கடவுள்கிட்ட கூட 3 குணங்குது. ஏன்னா 3 தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சிருக்கான். அதனால் அவங்ககிட்ட சத்துவகுணமும் இருக்குது, தமோ குணமும் இருக்குது, ரஜோகுணமும் இருக்குது. அதனால் கடவுளையும் இப்படி தான். இப்போ நரசிம்மர் இரண்யனை வதம் பண்ணிடுறாரு. இரண்யனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டாரு இல்லை, அந்தியம் போதில் அறிவுரி ஆகி. ஆனால் அவருக்கு ராட்சச புத்தி வந்துடுது. ஆனானப்பட்ட கடவுள் நரசிம்மருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, சிவபெருமான் சரபருங்கிற ஒரு அவதாரம் எடுத்து வர்றார். சிங்கம் முகம் பட்சியினுடைய ரெக்கையோடு அந்த ரெக்கையில் ஒரு தட்டுறாரு. அப்போ இவருக்கு கான்ஷியஸ் அந்த ராட்சச குணம் மறைஞ்சு போகுது. அதனால் நரசிம்மருக்கு எதிராக வந்த சிவனுடைய அவதாரம் இது. நம்ம புராணங்களில் எல்லாத்துலேயும் விதவிதமான பெர்முட்டேஷன் காம்பினேஷன் கதைங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது இல்லை. அந்த காலத்து பாட்டிமார்களுக்கு நிறைய கதை தெரியும். குழந்தைங்களெல்லாம் பக்கத்தில் படுக்க போட்டுன்னு ராத்திரியில் அவங்க எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஸ்லோகமெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. ராமஸ்கந்தம் அனுமந்தம் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த காலத்தில் எங்கே கற்றுக் கொடுக்குறாங்க? வயசானவங்கள மதிக்கிறதுக்கே ஆளுங்களில். வயசானவங்கள கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுடுறாங்க. இல்லை போய் ஹோட்டலில் கணக்கு எழுதி போய்ச்சிக்கோங்க, நாங்களே கஷ்டப்பட்டுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பெரியவங்களும் இல்லை, குட்டி பசங்களுக்கு கதை சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. இன்றைக்கி இருக்கிற செகண்ட் ஜென்ரேஷன் பெரியவங்களுக்கு அவங்களுக்கே எந்த கதையும் தெரியாது. ஸோ எல்லாமே கெட்டு குட்டி சுவராச்சு. அதனால தான் இது கலியுகமாக இருக்குது. பழைய சிஸ்டம் தான் ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற சிஸ்டம் நல்லது இல்லை. கொஸ்டின் ஃப்ரம் ஜெயகணபதி, மலேசியா. மலேசியாவில் நடக்கும் ஐயப்ப பூஜைகளில் பக்தர்களுக்கு வெகு தாமதமாக இரவு 9:30 மணி அல்லது 10 மணி அளவில் அன்னதானம் அளிக்கப்படுகிறது. இதனால் பக்தர்கள் உடல் நலத்தில் சில பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இவ்வாறு சிரமங்களை தவிர்க்க சுவாமி நிவேதனம் மற்றும் அன்னதானம் இவைகளை பூஜை பஜனை செய்வதற்கு முன்னரே சுவாமிக்கு படைத்து அளித்தால் பக்தர்கள் பயன்பெறுவார்கள். இது குறித்து தங்களது கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயப்பன்றது ஒரு பக்தி கல்ட்டில் ஒரு அங்கம். இவங்க மாலை போட்டுன்னு இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் பாட்டெல்லாம் பாடி ஐயப்பனுக்கு கற்பூரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து அன்னதான பிரபுவே சரணமாயப்பான்னு சாப்பிட்றது ஒரு சிஸ்டம் வச்சுட்டாங்க. அதனால் வந்த உடனே நீ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயப்ப கோஷம் பண்ணால் கொரட்டை சத்தம் தான் கேட்கும். அது ரெண்டாவது, மலேசியாவில் 199 பேர் நான்வெஜிடேரியன்ஸ். ஓகே, எல்லாம் நான்வெஜிடேரியன்ஸ் மலேசியாவில். யாரும் 1% வெஜிடேரியனாக இருந்தால் ரொம்ப பெரிய விஷயம். அதனால் இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஃபுட் கல்ச்சர், ஃபுட் ஹேபிட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு பద్ధதி இருக்குது. அதாவது முதல்ல இந்த ஐயப்பன் கல்ச்சர் எப்படி வந்ததுன்னா, நவாப் ராஜமாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஐயப்பன் ட்ராமா போட்டார். அதை வச்சு தான் தமிழ்நாட்டில் மதுரையில் உங்கள் பழனிவேல் ராஜனுடைய அப்பா இல்லை, அவர் பெரிய பக்தர். ஐயப்ப விக்கிரகத்தை அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சபரிமலையில் 1950 எரிஞ்சு போச்சு பழைய விக்கிரகம்.
புது விக்கிரகம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. யார்? உங்கள் பழனிவேல்ராஜனுடைய அப்பா, சௌராஷ்டிரக்காரர் அவர். ஸோ தமிழ்நாட்டில் நவாப் ராஜமாணிக்கம் தான் ஐயப்பனை பாப்புலரைஸ் பண்ணவர். அண்டு இந்த மதுரைக்காரங்கெல்லாம் சேர்ந்தாங்க. மதுரைக்கு கொஞ்சம் கிட்ட சபரிமலைன்றதுனால அங்கேருந்து தான் முதல்ல போக ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆந்திராலேருந்து வர ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் கர்நாடகாலேருந்து வர ஆரம்பித்தாங்க. கேரளாக்காரங்க இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, இந்த ஐயப்பன் விரதம் இதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த ஆந்திராக்காரங்க கொஞ்சம் உருப்பிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணுவாங்க, வீட்டை விட்டுருவாங்க. அந்த 40-48 நாளைக்கு ஏதாவது ஒரு கோயிலில் அந்த மாதிரி இடத்துல போய் படுத்துக்குவாங்க. யாரும் வீட்டுக்கே போக மாட்டாங்க அந்த 40 நாளும். அங்கேயே அவங்க பொங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே பஜனை பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க, திருப்பியும் வந்து கோயிலில் உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆந்திராவில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இப்போது டூரிசம் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா ஸ்டேட்லேருந்தும் டூருக்கு தான் வராங்க. வெறும் ஐயப்பன் கோயில் இல்லை, எத்தனை கோயில் இருக்குதோ எல்லா கோயிலையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வந்துக்கின்னு இருப்பானுங்க, போயிட்டு வந்துருப்பாங்க. இதில் இந்த சாப்பிட்றது டாய்லெட் போகிறது தான் நிறையவே தவிர சாமி கும்பிட்றது 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தாவே பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி அந்த சீரியஸ்னஸ் இருக்குது இல்லையா, ஒரு ஐயப்பன்னா ஒரு பயமாக இருக்கணும், பக்தியாக போகணுங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. எருமேலி வழியாக போய் இருந்தவங்களாம் கொஞ்சம் பயப்படுவாங்க, நம்ம விரதம் இல்லைன்னா யானை அடிச்சிடும், புலி அடிச்சிடும்ன்ட்டு. இப்போ எல்லாம் வந்து ஜம்முன்னு பம்பையில் இறங்குறாங்க, அங்கேருந்து டோலி வச்சுக்கிறானுங்க. இல்லை ஒரு 2.5-3 கிலோமீட்டர் தான். இப்போ இன்னொரு புது வழி போட்டுறாங்க, மெர்லைன் சுப்பிரமணியம்னு. சாமி ஐயப்பன் சினிமா எடுத்தாலும் அந்த படத்தில் வந்த லாபத்தில் ரோடு போட்டு கொடுத்துட்டான். அதனால் ஜாலியாக போகிறாங்க. நான் சபரிமலை போன காலம்லாம் 1960s. அப்போல்லாம் பயங்கர ஒரு பயசாக இருப்பாங்க அந்த ஆளுங்கள்லாம். அண்டு ஒரு ஆள் இருந்தார், அவர் பேர் நாராயணன் நம்பூதிரி. ஒரு தடவை அண்ணா நகர் வீட்டில் இருக்கிற போது அவர் வந்தார். என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்ன்ட்டு அவர் சொன்னார், ஐயப்பன் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி மெட்ராஸில் சிவசங்கர்னு ஒரு ஆள் இருக்கார், நீ வந்து எனக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்த பிரசாதம் நெய் எடுத்துன்னு போய் அவருக்கு வீட்டில் கொடுத்துடுவான்னு சொன்னார். எனக்கு உங்களுக்கு தெரியாது, இந்தியன் எக்ஸ்பிரஸில் சரோஜின்னு ஒருத்தர் தெரியும் எனக்கு, அவர்கிட்ட விசாரிச்சுன்னு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு. நிஜம் நடந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ கடவுள்னு இருக்கான்றதுக்கும் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் ஆகும். அப்போது அவர் வந்தார் இல்லையா, அவருடைய மோதிரம் ஒன்று இருக்குது. அந்த மோதிரத்தில் என்ன தெரியுது பாருங்கன்னாரு. நான் பார்த்துட்டு ப்ளூ கலரில் ஒரு கோல்டு ஜோதிர்லிங்கம் தெரியுதுன்னு. அவர் என்ன வந்து கும்பிட்டாரு. நான் எதுக்கு கும்பிட்றீங்க அப்படின்னு. அவர் பேர் நாராயண நம்பூதிரி, கூட உயிரோடு இருப்பார், நீ வேணால் கேட்பார். அவர் சொன்னார், இது எங்கள் தாத்தாவோ அப்பாவோ பண்ண தாந்திரிக் மோதிரம், யாருடைய ஆத்மஸ்வரூபம் என்னங்கிறது இந்த மோதிரத்தில் தெரியும், உங்கள் ஆத்மா என்னங்கிறது இதில் தெரியும், உங்களது ஜோதிர்லிங்கம் தங்கலிங்கம், அதனால் நீங்கள் ரொம்ப ஹைட்டில் இருக்கீங்க, அதனால தான் உங்களை கும்பிட்டேன்னாரு. சரி என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த வருஷத்தோடு என்னுடைய மேல் சாந்தி முறை முடியுது, அதுக்காக ஐயப்பன்கிட்ட நான் முறையிட்டுன்னு இருந்தேன், அப்போ தான் ஐயப்பன் நீ போய் சிவசங்கர் பாபா பாருன்னு சொன்னார், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு. நான் வந்து சொன்னேன், அடுத்த வருஷம் கூட நீங்கள் தான் மேல் சாந்தின்னு சொன்னேன். பாசிபிளே இல்லை சார், கேரளாவில் 18 கோயில் இருக்குது, பரசுராம கஷேத்திரங்கள். அதில் இந்த வருஷம் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பேரை எடுத்துகிட்டு மீதி 17 சீட்டு குளிக்கு போடுவாங்க. அதில் வர்றவர் தான் அடுத்த வருஷம் மேல் சாந்தி, அதனால் என் பேரை எடுத்துருவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அடுத்த வருஷம் தான் இருப்பேன்னு. ஸோ அடுத்த வருஷம் லாட்ரியில் அதே கோயிலில், வைக்கம் கோயிலில் அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து சுப்பிரமணியன் நம்பூதிரி. அவர் பேர் வந்துச்சு. அவர் வந்து அந்த ஊரில் டிவிஎஸ் ஏஜெண்ட், சதர்ன் ரோட்வேஸ் ஏஜெண்ட். அவர் ஒரு வருஷம் நான் வியாபாரத்தெல்லாம் விட்டு போய் சபரிமலையில் உட்காந்துருந்தாக்கா பார்சல் சர்வீஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு அண்ணனுக்கு கொடுத்துட்டார் இந்த முறையை. அதனால் அடுத்த வருஷம் இவருக்கே வந்துச்சு. அதான் முறை தம்பி இது, ஆனால் இவருக்கு வந்துச்சு. அப்போது இந்த காலை கழுவின்னு இவங்க அந்த 5 படி ஏறி போவாங்க. நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். என்னை பார்த்து வர அங்கேருந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஆயிட்டேன் அப்படின்னாரு. நிஜம் நடந்தது. அதே மாதிரி நான் தாலிப்பரம்பா ராஜராஜேஸ்வரா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் உள்ள. அப்போ ரொம்ப குள்ளமாக ஒரு நம்பூதிரி, அவர் கூட ஒரு 3-4 பேர், அவங்க கோயிலேருந்து வெளியே வர்றாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வெளியே வர்றாரு. என்னை பார்த்த உடனே இப்படி நின்றார். நம்ம தாழக்க அண்டல்லோ ராஜராஜேஸ்வரா சாமியாக்கம் அப்படின்றார். நம்ம உள்ளே போய் கும்பிட்டுட்டு வந்தவன் ராஜராஜேஸ்வரா, அது இவர் தான் அப்படின்றாரு. நிஜம். அதுக்கப்புறம் ஒரு மெட்ராஸ்க்கு வந்தார். இங்கே நம்ம கேன்டீனில் கூட அவங்க உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போட்டோம், எல்லாம் பண்ணோம். அவர் சபரிமலை மேல் சாந்தியானார் நாராயண். நம்ம அவர் பேர் வந்து என்ன பேர் சொன்னேன், சம்பு போத்தி.
இப்படி ஏதோ ஒன்று இருக்குது உலகத்தில். அதாவது நீ வந்து நிஜமாகவே பக்தனாக இருந்து கடவுளை நீ நம்பினியானா தெய்வம் மானுஷ ரூபேனா, கடவுள் யாரோ ஒரு மனிதனை வைத்துக்கொண்டு உனக்கு எல்லா கைடன்ஸும் பண்ணுறாருங்கிறத நான் வாழ்க்கையில் எவ்வளவோ தடவை அனுபவிச்சுட்டேன். அதனால் பாரு, நானே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துன்னு இருக்கேன் இல்லையா. அவங்களாம் உயிரோடு தானே இருப்பாங்க இல்லையா. கண்ணனூர் சமூகப்பத்தி அந்த ஊருக்காரர் தான். அதனால் கண்ணனூரில் போய் விசாரிச்சுக்கோ. வைக்கத்தில் போய் டிவிஎஸ் ஏஜென்ட்டுக்கிட்ட கேட்டால் அவங்க அந்த கதையை சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப அதிசயமாக இதை விட ஒன்று, பத்மஜாட்சன் ஒரு ஆள். நான் அந்த நாராயணன் நம்பூதிரி மேல் சாந்தி ஆகிட்டார் இல்லையா, அவர்கிட்ட உட்காந்துருக்கேன். அப்போ இந்த பத்மஜாட்சனை வந்து அவர் பாலக்காடு பக்கத்தில் இருக்கார். அவர் அம்பாள் உபாசனை பண்ணுறார். அவர் என்னை பார்த்துட்டு, நீங்கள் நேராக இங்கேருந்து சோற்றானிக்கரை போங்கோ, அங்கே வந்து 1.25 ரூபா அம்மன் முண்டியில் போட்டுருங்கோ அப்படின்னார். நான் கிட்ட தானே சபரிமலையிலேருந்து சோட்டானிக்கரை வந்தேன். வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த உள்ளேருந்து பெரிய ஒரு கிழவர் ஒருத்தர், அவர் படம் மாட்டி வச்சுருப்பாங்க நீ உள்ளே நுழையிற போது. ரொம்ப அவர் உபாசனை மார்க்கத்தில் பெரிய ஆள். அவர் வந்து அப்படியே எனக்கு அந்த கோயில் பிரசாதம்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய தட்டில் வச்சு எனக்கு கொடுத்தாரு. அப்போது அந்த சோட்டானிக்கரை அம்மன் கூப்பிட்றா, நம்ம அங்கே போகிறதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நமக்கு அங்கே அந்த பெரிய ஆளே வந்து நம்ம கேட்காமையே நமக்கு பிரசாதம் கொடுக்குறாரு. இப்படி நிறைய கோயில்களில் நீ நிஜமாகவே ஒரு பக்தனாக இருந்து உபாசனையில் சக்சீடாக இருந்தானா அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எல்லா கோயில்லையும் கிடைக்கும், இது அதுன்னு கிடையாது. அதனால் நான் வந்து கோயில்களை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த கோயிலில் இருக்கிற எனர்ஜியை விட நான் வச்சுருக்கிற எனர்ஜி ஜாஸ்தி. உண்மை, நான் ஏன் போய் சொல்லணும். ஸோ எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல். உங்கள் வீட்டில் ஓவர் டேங்கில் இருந்து தான் உங்கள் கொலைக்கு தண்ணி வரும். ஏன்னா அது ஹையர் லெவல், இது லோயர் லெவல். அந்த மாதிரி யார்கிட்ட டிவைன் எனர்ஜி ஜாஸ்தி இருக்கோ அவங்கக்கிட்ட இருந்தால் அந்த கோயிலில் கம்மி இருந்ததுன்னா அங்கே போய் சேரும். சம்டைம்ஸு இப்போ காஞ்சி பரமாச்சாரியர் இருந்தார். அவர் வந்து வைக்கம் கோயிலுக்கு போகிறார் லாங் பேக். அப்போ நான் ஒரு மடாதிபதி சன்னியாசி உள்ளே போய் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாமா பூஜை பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு அங்கே இருக்கிற மேல் சாந்தியில் அந்த ஆள் சொல்கிறான், முடிஞ்சால் பண்ணிக்கட்டாம் அப்படின்னா. இவங்க கோயில் ஆஃபீஸருங்க, அவர் தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, முடிஞ்சால் பண்ணிக்கட்டான்றார். பரமசிவம் இப்படி காலை வைக்கிறாரு, வெளியே வந்துடுறாரு. என்னன்றாங்க, அவன் ஆத்மாவை வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கான், உள்ளே கால் வச்சாவே நெருப்பு மாதிரி தகிக்கிறதுன்னாரான். அப்போ எவ்வளோ அவங்கெல்லாம் பூஜை பண்ணியிருப்பாங்க, நல்லா யோசனை பண்ணிப்பார். அதே மாதிரி இங்கே கர்நாடகாவில் நீ நுழையிற போது குந்தாபுராலாம் இல்லையா, அங்கே ஒரு நல்ல கோயில் இருக்குது. அதாவது மேங்களூர், அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு அடுத்து வர்றபோது கோட்டீஸ்வரான்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் அப்படியே தங்கமாட்டம் இருப்பான் ஆயிரு. ஆனால் ஒரு வெள்ளை துண்டை போத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான், யாரையும் கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டிக்கு உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். பொதுவாக சிவ பூஜை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவன் பண்ணுறான். ஸோ ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு போயிருக்கான் அவன் சிவ பூஜை பண்ணி. நான் சொன்னேன், இந்த கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலாக இருக்குது, அதனால் நாம் வந்து எங்கூட ஒரு 10-20 பேர் வந்தாங்க, நாளைக்கு காலையில் அபிஷேகத்துக்கு புக் பண்ணுங்கள், நம்ம அபிஷேகம் பார்க்கலாம் இங்கேயே தங்கிட்டு அப்படின்னா. எங்கூட இருந்தாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அபிஷேகத்துக்கு எவ்வளோ ஆகும்ன்ட்டு. ஒரு 20 rupees. எவ்வளோ யோக்கியனா இருந்தா, அவ்வளோ பழமையான கோயிலில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுது, 20 rupees கேட்குறேன். அப்புறம் நாங்கள் வந்து பட்டு வேஷ்டி பால் பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் கொடுத்து அபிஷேகமெல்லாம் பண்ணோம். அவனை பார்த்தாவே ஜொலிப்பான். அந்த மாதிரியும் இருக்காங்க. கர்நாடகாவில் சில கோயில்களில் ரொம்ப பாரம்பரியமாக பூஜை பண்ணுவாங்க. உன்னை பற்றி அவனுக்கு இதுவே கிடையாது, அவன் பாட்டுக்கு ஜாலியாக பூஜை பண்ணி உட்காந்துருப்பான். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இந்த நாட்டில். ஜனங்களுக்கு கோயிலுக்கு போனால் கூட ஒரு தனி மனித சுதி தேவைப்படுது. இவன் பேருக்கு ஸ்பெஷலாக அர்ச்சனை பண்ணணும், அங்கே இருக்கிற பிரசாதெல்லாம் இவனுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும், இவனுக்கு ரோஸ்டட் டொபாக்கோ மாதிரி வந்து சந்தனத்தை நெத்தியில் இட்டு விடணும். இப்படிலாம் ஒரு மென்டலுங்க. கோயிலில் போய் இவனுக்கு என்ன மரியாதை? சாமி கும்பிட்றதுக்கு போனியா, சாமி உனக்கு இது சேவை பண்ணுறதுக்காக போனியா? நிறைய கோயில்களில் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். சில பேர் பார்பர் ஷாப்புக்கு போனாக்கா ஒரு குறிப்பிட்ட பார்பர்கிட்ட தான் முடி வெட்டுவான். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆயிரம் வர வரைக்கும் அர்ச்சனையும் பண்ண மாட்டான். இன்றைக்கி கோயில்கள் பூராவும் இந்த மாதிரி ஒரு சைக்கோபென்சி நிறைந்த, கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் அவன் தன்னை மதிக்கணும் எல்லாருங்கிற மாதிரி, அவனும் வந்து இவன் போட போகிற துட்டுக்காக ஒரு மாலையெல்லாம் எடுத்து இவனுக்கு கழுத்தில் போட்ட உடனே அந்த மாலையை கூட காட்டாது, அப்படியே ராஜா வர படம் கோயிலில் பண்ணுறான்னு.
ஒரு கோயிலுக்கு நீ போனேன்னா பக்தியாக கும்பிட்டுட்டு வருவியா? அதை விட்டு அங்கேயும் போய் நீ தாசில்தார் நீ அவன் இவன் லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லி மரியாதை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பியா? இன்றைக்கி கோயிலெலாம் ரொம்ப கேவலமாக போச்சு. நிஜமான பக்தியெல்லாம் கிடையாது. அதனால தான் நம்ம இந்த கோயிலில் தனிப்பட்ட முறையில் அர்ச்சனா அபிஷேகம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே பூஜை தான். யாரும் சாமி எப்போ வேணால் கும்பிட்டுக்கலாம். இதில் வந்து ஜரகண்டி அந்த ப்ராப்ளமெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு எதெல்லாம் குறைகளாக எனக்கு தெரிஞ்சதோ அது எல்லாத்தையும் நான் மாற்றினேன். அர்ச்சனை வேணாம், அபிஷேகம் வேணாம், எல்லாரும் கும்பிடணும். கடவுளுக்கு முன்னால் எல்லாரும் சமம். ராமானுஜர் காலத்தில் ஒரு பாட்டு இருந்தது, பயலும் சுடர் ஒளின்னு பேர். சூரியனுடைய கிரகங்கள் எப்படி ஏழை பணக்காரன் குட்டை மட்டை நதி எல்லாத்தையும் ஒருபோல் அரவணைச்சிக்கிட்டு போதோ அப்படி இருந்தால் அதுதான் தெய்வீகம். பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. இதுதான் வள்ளலார் சொல்கிறது. எத்துணையும் பேதம் உறாது அப்படின்னா நோ டிஸ்கிரிமினேஷன், நோ பார்ட்டியாலிட்டி, அந்த மாதிரி ஒரு அமைப்பை நடத்தணுன்ட்டு. ஸோ அதுதான் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இங்கே எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுவோம். கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் தேர் பல்லக்கு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு சிஸ்டம் இருக்கும். அண்ட் வி டோன்ட் டேக்ஸ் ஆல்சோ பீப்புள். அதாவது எந்த ரிச்சுவலும் கிடையாது. நீ பாட்டிக்கு வா, உட்காரு, சாமி கும்பிடு, சாப்பிடு, பாட்டு கேளு, கேள்வி கேட்கறதுன்னா ஒரு அறிவார்ந்த நிலை. அதாவது ஒரு ஆத்மா விசாரம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் அதுதான். இந்த ஆத்மாவை கடத்தேற்றுறதுக்காக என்ன வழிமுறைகள் அப்படின்னு உலகத்தில் ரெண்டுக்குது. ஒன்று எந்த கடையில் போய் போண்டா சாப்பிட்லான்றது, அதுக்கு பேர் அன்ன விசாரம். நாம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆத்மா விசாரம். அதனால் இந்த ஆத்ம விசாரம் இருக்குது. சத்சங்கத்தே நிசங்கத்துவம் நிர்மோகத்துவம் நிர்மல தத்துவம் ஜீவன் முக்தி. அதனால் எல்லாத்துக்கும் ஜீவன் முக்தி வரைக்கும் போகிறதுக்கு சத்சங்கம் தேவைப்படும். அதுதான் நம்ம பண்ணுறோம். ஒத்த தொண்டருடு கூட்டு கண்டாய் அடியார் உறவும் அறநாமமும் அன்புமன்றி படிமீது வேறு பாங்கும் உள்ளதோ. படின்னா பூமி. அதில் 3 விஷயந்தான் போகிறோம். ஒன்று அன்பாக இருக்கிறது, இன்னொன்று பக்தர்கள் அவங்க கூட நம்ம ஒரு கம்பெனியன்ஷிப்பில் இருக்கிறது, அறநாமம் ஆனால் அரஹரா அப்படின்னு சிவனை நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறது. இந்த 3 செஞ்சுட்டா போகிறோம். இதை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு பட்டன்தார் சொல்கிறாரு. எல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன்னா இதுக்கு பின்னால் எவ்வளோ இதெல்லாம் அலைஞ்சிருப்போம். நான் வந்து எப்பயும் பக்தனாக இருந்தேன்னு சொல்லிட்டேன். ஆனால் 1983 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி 84 டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி ஒரு 4.5 வருஷ காலம் காடு மூடெல்லாம் பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன் 1988 வரைக்கும். அப்போ எவ்வளோ இடங்களை பார்த்துருப்பேன், எவ்வளோ கோயில்களுக்கு போயிருப்பேன், எவ்வளோ பூஜை எல்லாத்தையும் பார்த்து இது தேவை இது தேவையில்லைன்னு எனக்குன்னு ஒரு கிராமர் ரெடி பண்ணேன். எனக்குன்னு ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நான் ஆன்மீகத்தை கிராஜுவலாக மலைப்பந்தீரில் ஆரம்பித்து பெசன் நகருக்கு வந்து அதுக்கப்புறம் நீலாங்கரிக்கு வந்து இங்கே வர்றபோது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். எதுவும் ப்ரொடக்டிவாக இருக்குமோ அந்த மாதிரிங்கிற மாதிரி மாற்றிடணும். நம்ம எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம கொண்டு வந்தோம். அண்டு நீ எந்த கோயிலுக்கு வேணால் போய் பாரு, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்குலிட்டி ஒரு பீஸ் பிளிஸ் இருக்கவே இருக்காது. சந்தை கடை மாதிரி இருக்கும். அங்கே வந்தும் ஊருக்கு அதெல்லாம் பேசிக்கின்னு உட்காந்துருப்பாங்க. இங்கே பாரு, நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதே இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து எல்லோரும் காமாக உட்காந்துருக்காங்களா? சின்ன குழந்தையிலேருந்து எல்லோரும் ஓடி ஆடி ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்களா இல்லையா? இந்த கோயிலை பூஜை பண்ணுறவங்க, இந்த கோயிலை பெருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் தானே. அதெல்லாம் யார் சொல்கிறாங்க? நம்ம என்ன டைம் டேபிள் போட்டால் கொடுக்குறோம்? அவங்கவுங்க பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் நீ போய் பாரு, யாரோ பெருக்கின்னு இருப்பாங்க, மொழிக்கின்னு இருப்பாங்க, யாரோ பிரசாதம் கொடுக்குறாங்க. எல்லாம் ஓவர் ஏ பீரியட். இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் ஓவர் நைட்னுவாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லாமே தானாக நடந்தது. நம்ம யாருக்கும் டைப் அடித்து ஜாப் ஆர்டர் கொடுக்குறது இல்லை. இதை பண்ணு, இதுதான் உன் போர்ட்ஃபோலியோன்னு. அவங்கவுங்க இழுத்து போட்டு செய்கிறாங்க. நார்மலாக ஒருத்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். அதெல்லாம் தே டோன்ட் கமிட் எனி பிளண்டர். அவங்களே பண்ணிட்டு போட்டோங்கிற மாதிரி. ரிலிஜன் கிடையாது, ஜாதி கிடையாது, எதுவும் கிடையாது. உருப்படணுன்னா உருப்படுறதுக்கான ஒரு வழிமுறையை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பேசப்படும். இப்போ ஜனங்களுக்கு புரியல. அவங்க வந்து இந்த அர்ச்சனை டிக்கெட் வாங்கினா அங்கே போய் நின்று 8 பேருக்கு அர்ச்சனை பண்ணின்றது இதெல்லாம் பக்தின்னு நினைக்கிறான். என்ன பக்தி போகுது அதில்? இல்லை சாமிக்கு தெரியாத நீ யாருன்னு? சாமிக்கிட்ட போய் உன் பேரை சொல்லி உனக்கு ஜன கனக வஸ்து வாகனம் பிராப்தரஸ்தோ அப்படின்னு ஆயிட்டு சொல்லலைன்னா உனக்கு வராது. அதெல்லாம் எல்லோரும் ஏமாத்துறாங்க. நம்ம அதெல்லாம் என்கரேஜே பண்ணுறது இல்லை. நீ உனக்காக சாப்பிட்ற, உனக்காக குடிக்கிற, உனக்காக டாய்லெட் போகிற, அவன் உனக்காக கும்பிடு. இதுக்கு ஏஜென்ட் என்ன, புரோக்கர் என்ன வந்துச்சு? இல்லை கூடும் அன்பில் கூடுவதே அன்றி வீடும் வேண்டா விருப்பிலர் ஆயினார் தான் சேர்க்கலார். மோட்சம் கூட வேண்டாம், பக்தர்களோடு இருக்கணும், எல்லோரும் அன்பாக இருக்கணும்,
கடவுளை கும்பிடணுங்கிறது தான் வாழ்க்கையினுடைய பக்தி கல்ட்டு. அதனால் பல விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ வருஷம் ஒரு 19-20 வயசில் ஆரம்பித்து, அதுக்கு முன்னாடியே நான் பக்தன் தான், ஏறத்தாலும் இப்போ 54 வருஷமாக அப்படியே பெர்ஃபெக்ட் பண்ணி கொண்டாந்துருக்கேன். அதனால தான் ஒரு கன்ஜஸ்டடாக வேத்து கொட்டிக்கின்னு அப்பப்போ மூஞ்சி துவச்சின்னு இருக்கக்கூடாதுன்னு இப்படி காத்தாடு பண்ணியிருக்கேன் இல்லையா. காத்தாடு நம்ம பெருமாள் கோயில் கூட காத்தாடு தானே இருக்கும். நீ மழை கிழ வந்தாக்கா உள்ளே போய் உட்காந்துக்கலாம், அதுக்கு ஒரு மண்டபம் ரெடி பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் எப்பயுமே கன்செப்ட் வந்து காத்தாடே இருக்கணுன்றது. இவ்வளோ கோயில் கட்டியிருக்கிறோம், உனக்கு பக்தி தான், நீ எவ்வளோ கோயிலில் வேணாலும் கும்பிடு, யார் வேணாலும் சொன்னால். எல்லாம் வித்தியாசமாக பண்ணியிருப்போம். இது எல்லோரும் தாஜ்மஹால்னு நினச்சிருந்தாங்க, இது கணேஷ் மஹால். கணேஷ் மஹால் அது எவ்வளோ ஒரு வித்தியாசமாக பண்ணிக்கிறோம். பூரா மெட்ராஸில் தேடிப்பார், இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் கோயில் நீ பார்க்கவும் முடியாது. Yes. What is Rahu Kalam and Yamagandam? The astrologically, there are planets, and there are supposed to be real planets and shadow planets. So Rahu and Ketu, all these things are shadow planets. They don't exist. They are ஒரு நிழல் கிரகங்கள்னு சொல்கிறது. So the human system is also அண்டம் பிண்டம் கனெக்டட். வெளியில் இருக்கிறதுக்கு பேர் அண்டம், இதுக்கு பேர் பிண்டம். வெளியில் சூரியன் இருந்தால் உங்கள்கிட்ட இந்த இடத்துல சூரியன் இருக்குது. வெளியில் மனசு இருந்தால் சந்திரன் இருந்தால் உன் மனசு சந்திரன். வெளியில் தண்ணி இருந்தால் உனக்கு இந்த இடத்துல வருணன், இந்த இடத்துல அக்னி, பாதத்தில் விஷ்ணு, கையில் இந்திரன், நம்முடைய நெஞ்ச குகை இருக்கு இல்லையா, ஹார்ட்டு, அதுதான் முருகப்பெருமான். இப்படி எல்லா கடவுளும் வெளியில் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்டேயும் இருக்குது. ஸோ நம்ம உடம்புலையும் ராகு கேதுவெல்லாம் இருக்குது. அது எங்கே இருக்குது? இடுப்புக்கு கீழே இருக்குது. அதனால தான் யாருக்காவது கால சர்ப தோஷம், ராகுவெல்லாம் அட்வர்ஸாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமெல்லாம் வரும். மலம், மூத்திரம், மூச்சு வர்றது, இதெல்லாம் வராது. ஆஸ்துமா வந்தவங்க நிறைய பேர் பாரு, அவங்களுக்கு ராகு கேது ஜாதகத்தில் அட்வர்ஸாக இருக்கும். ஏன்னா அது ஒன்று உருப்படக்கூடாது. நீ தியானம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணினாக்கா அது அவங்களுக்கு செட் ஆகுதில்ல, அவங்க ஒன்று கஷ்டப்படுத்தணும். அதுக்காக அது காலசர்ப தோஷம்னு பேர். அதுக்கு இது எல்லாமே வந்து பிளானட்ஸ். ஸோ உன் மனசு சந்திரன் இருக்கும். ஸோ சில பேர் ஜாதகத்தில் சந்திரன் பவர்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல பக்தி அதெல்லாம் வரும், பார்க்கறதுக்கு அழகாலாம் இருப்பாங்க. சந்திரன் அழகாக கொடுக்கக்கூடியவர். அண்டு சந்திரன் அட்வர்ஸாக இருந்ததுன்னா லுக்ஸு நல்லா இருக்காது, ப்ளஸ் அவங்க மனசு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், உருப்பிட மாட்டாங்க. இப்படி எல்லா பிளானட்ஸுக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது, ஒரு வேலை இருக்குது. ஸோ வாட் எவர் இஸ் அவுட் சைட் இஸ் இன்சைட் யூ ஆல்சோ. ஸோ யுவர் ராகு கேது இஸ் பிலோ யுவர் திங், ஹிப். ஸோ யூ ஷுட் eat properly, drink a lot of water and use the toilet regularly. And if you do yoga, you will get good breathing. मतलब யோகா பண்ணால் நல்ல பிரீத் வரும். Question from a devotee. நல்லவர்கள், நேர்மையானவர்கள், பக்தி நிறைந்தவர்கள் வெளியுலகத்தில் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் ஏன் இங்கு வர முடியவில்லை? ஒன்று வந்து நமக்கும் அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும். கனெக்ஷன்லாம் முடியாது. ஸோ ஏதோ ஒரு விட்டுக்குறை தொட்டுக்குறை இருக்கும். யார் அந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கும் வர்ற டிவோட்டிக்கும் விட்டுக்குறை தொட்டுக்குறை இருக்கும். அது ஒரு காரணம். இல்லைன்னா நோ டூ பீப்புள் எவர் மீட் இன் திஸ் வேர்ல்டு. உலகத்தில் இன்றைக்கி 500 கோடி ஜனத்தொகை இருக்குது. எல்லாரையும் மீட் பண்ணிடுறாங்களா? ஆனால் யாரை மீட் பண்ணுமோ அவங்கள மீட் பண்ணுவீங்க. ஏரோப்ளேனில் மீட் பண்ணுவீங்க, ரயிலில் மீட் பண்ணுவீங்க, ரோட்டில் போகிற போது மீட் பண்ணுவீங்க. எவ்வளோ வந்து பெண்டிங் ரிலேஷன்ஷிப் இருந்ததோ டு தட் எக்ஸ்டென்ட் தான் மீட் பண்ணுவீங்க. அண்டு இந்த அப்பா குழந்தைங்க வர்றதெல்லாம் அப்படி தான். உங்களுக்கு யார் குழந்தையாக பிறந்திருக்காங்களோ, யார் ஒய்ஃபோ, யார் ஹஸ்பண்டோ, இதெல்லாம் கூட வந்து டெஸ்டினி தான். முன்பிறவிகளினுடைய கண்டினியூட்டி இதெல்லாம். அதனால் முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதலிடை கடையும் வசத்தில் இல்லை. ஸோ anyone who comes to Shankar Baba comes because they have some past connections. இப்போது எல்லாம் தான் பேங்க்கு, உனக்குன்னு ஒரு பேங்க் வச்சுருப்ப இல்லையா? அந்த மாதிரி இங்கே வர்றவங்களுக்கு நான் தான் பேங்க்கு. அதில் உனக்கு டவுட் தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு தான் ஐ எம் யுவர் பேங்க். உன்னுடைய பூர்வ புண்ணியம், எனக்கு உனக்குள்ள கனெக்ஷன், அதனால நம்ம மீட் பண்ணுறோம். என்னால் உனக்கு நல்லது பண்ண முடியும். இட்ஸ் ஆல் லிங்க்டு. இப்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன், அங்கே ஒரு என்ஜின் இருக்கும். அந்த என்ஜின் கூட கப்ளிங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 3 டயர் பட்டி, ஒரு ஃபஸ்ட் கிளாஸு, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி, இப்படி வரிசையாக ஒரு கேட்ரிங் கம்பார்ட்மெண்ட்டு, ஒரு குட்ஸு கார்டு பொட்டி எல்லாம் இருக்கும். ஸோ இந்தியாவில் எத்தனை ட்ரெயின் ஓடுது?
கோரமாண்டல் வேறு, ஹவுரா எக்ஸ்பிரஸ் வேறு, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வேறு, ஜிடி வேறு, எல்லாம் இருக்குதா இல்லையா? நவோதயா எக்ஸ்பிரஸ் வேறு. அது எதுக்கு ஒரு என்ஜின் இருக்குது, அது எதுக்கு பொட்டிங் இருக்குது? போகிற ஜங்ஷன் வந்து ஒன்றா இருக்கலாம். இங்கேருந்து விஜயவாடா போயிட்டு அங்கேருந்து இது வால்டர் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ரூட்டில் எந்த ரூட்டில் போறியோ அதுக்கு ஒரு ஜங்ஷன் இருக்கும். அந்த மாதிரி சங்கராச்சாரியார், சிவசங்கர் பாபா, ஜீசஸ்ஸு இவங்கெல்லாம் ஒவ்வொரு என்ஜினுங்க. இந்த என்ஜினுக்குள்ளே எந்தெந்த பொட்டிகள் லிங்க் ஆகணுன்றது ஏற்கனவே டிசைடாக இருக்குது. அந்த பொட்டி நம்பர் கூட இருக்கும், WG 3027ன்னு சொல்லி. ஸோ மார்ஷலிங் யார்ட்லேருந்து அதை ஷட்டில் பண்ணி கொண்டாந்து ஒரு ட்ரெயின் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி கடவுள் என்கிற மார்ஷலிங் யார்ட் மாஸ்டர், நீங்கள்லாம் பொட்டிங்க, நான்லாம் வந்து என்ஜின். ஸோ ஒவ்வொரு மகானும் ஒரு ஒரு என்ஜின் மாதிரி. அதில் சிலதெல்லாம் பேசஞ்சரு ஸ்லோவாக போகும், சிலது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்கும், சிலதில் கேட்ரிங் இருக்காது, சிலதில் கேட்ரிங் இருக்கும். இப்போ நம்ம கேட்ரிங் கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் கேட்ரிங் இருக்கு, நீ எதனா கொண்டு போய் கொடுத்தா சாமி வாங்கி போட்டுக்கோ. அந்த மாதிரி இது எல்லாமே டெஸ்டினி தான். ஒய் யூ மீட் எ பர்சன், ஒய் யூ ஆர் அட்டாச் டு சம் பர்சன், ஆர் ஒய் யூ கோ டு எ பர்சன் அண்ட் லீவ். எவ்வளோ லட்சம் பேர் எங்கிட்ட வந்திருப்பாங்க, அவங்களால ஏன் இருக்க முடியறதில்ல? அவ்வளோதான் கனெக்ஷன். எவ்வளோ கனெக்ஷன் தான் அவ்வளோ நாள் இருப்பாங்க, போயினே இருப்பாங்க. ஸோ இருக்கிறதுக்கே கொடுப்பினை வேணும், அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. அதான் நான் சொல்லுவேன், ஒரு கடலில் மேலே கை போட்டியானா இலத்தலை தான் இருக்கும், கொஞ்சம் கீழே போனால் புழு இருக்கும், அது கீழே போனால் சின்ன மீனுங்க இருக்கும், அது கீழே போனால் எறா மீன், சுறா மீனெல்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே போனேனாக்கா அங்கே வந்து உனக்கு திமிங்கலம் இருக்கும், அதுக்கும் கீழே போனேனாக்கா வந்து பெட்ரோல் இருக்கும், கோல்டு இருக்கும். அப்போது 20,000 லீக்ஸ் அண்டர் த சீ மாதிரி நீ எங்கிட்ட வர்றவங்க ஏதோ மேலோட்டமாக வந்தாங்க, ஒரு குழந்தை பெற்றுக்கணும், கல்யாணம் ஆகணும், ஒரு படிப்பில் பையன் பாஸ் பண்ணணும் வர்றாங்கன்னா அதெல்லாம் இலத்த அலையோடு போன கேஸுங்க. கொஞ்ச நாள் இருக்காங்கன்னா அதெல்லாம் சின்ன மீன் பெரிய மீனோன்னு. கடைசி வரைக்கும் எவன் இருக்கானோ அவன் தான் வந்து கீழகரை தங்கம் இதெல்லாம் எடுத்துன்னு வருவான். இல்லைன்னா போயின்னே இருப்பானுங்க. அவன் வந்த வேலை ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கின்னு போயின்னே இருப்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது எல்லாராலையும் முடியாது. இப்போ எங்கிட்ட ஒரு 25 இயர்ஸாக இருக்கிறவங்கள நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. மண்ணடியிலேருந்து வரவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. பெசன்ட் நகர்லேருந்து வரவங்க அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நான் இங்கே வந்தப்புறம் வந்தவங்க இருக்காங்க இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றவங்களாம் எங்கே போனாங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. தர்மபுத்திரன் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அவனும் திரௌபதியும் அவன் பிரதர்ஸ் 4 பேரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்ரிநாராயணன் கோயிலிருந்து போனால் மனுவான்னு ஒரு இடங்குது. அங்கே பீம் ஒரு பெரிய கல்லை தூக்கி போடுறான். அந்த மன்வா குகையிலேருந்து நேராக கைலாசத்துக்கு ஒரு வழி இருக்குது, 242 கிலோமீட்டர் அங்கேருந்து. கஷ்டமான வழி. அதனால தான் இந்தியாவிலேருந்து போகிறவங்கெல்லாம் இப்போ யூபி வழியாக போகிறாங்க. அண்டு இது இங்கே தான் இருக்குது, டார்ஜிலிங் பக்கத்தில் சிக்கிம், அங்கேருந்து போகிறாங்க. இதெல்லாம் கிட்ட வழின்ற மாதிரி. நாங்கள்லாம் போயிருந்தது தார்சுலா வழியில் போயின்னு இருந்தோம், அது கூட கஷ்டம்தான். அதனால் இதுதான் ஈஸி. இப்போ நீங்கள் லக்னோ போயிட்டீங்கன்னா ஏரோப்ளேனில் அங்கேருந்து பஸ்ஸில் கொண்டு போயிட்டு உங்களை நேபாள் பார்டரில் விட்டுருவாங்க. நேபாளிலேருந்து ஒரு டொக்கு ஏரோப்ளேன் உங்களை கொண்டு போய் சைனா பார்டரில் விட்டுடும். அங்கேருந்து சைனாக்காரன் உன்னை டேக் கேர் பண்ணி விட்டுருவான். 8 நாளில் போயிட்டு வந்துடலாம் கைலாசத்துக்கு. அந்த அளவுக்கெல்லாம் இப்போ வசதி வந்துச்சு. நாங்கள்லாம் போகிறபோது 40 நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த கல்லை தூக்கி போட்டு எல்லோரும் போகிறாங்க. போகிறபோது தர்மபுத்திரம் கூட ஒரு நாய் வருது, அவன் ஒய்ஃபு பிரதர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ நகுல சகாதேவன் செத்து போகிறான், திரௌபதி செத்து போகிறான், அர்ஜுனன் செத்து போகிறான், பீமன் செத்து போகிறான். கடைசியில் கைலாசத்தினுடைய கேட்டு வரைக்கும் அந்த நாயும் தர்மனும் போட்டாங்க. அப்போது அந்த உள்ளேருந்து ஒரு ஆள் சொல்கிறான், நாய் இஸ் நாட் அலவுடு, அதனால் நீ வேணா உள்ளே வரலாம், உனக்கு பர்மிஷன் இருக்குது. இவன் சொல்கிறான், என் பொண்டாட்டி தம்பிங்க எல்லாமே செத்து போட்டாங்க, இந்த நாய் தான் கடைசி வரைக்கும் என் கூட வந்துச்சு, அதனால் இதை விட்டா நான் உள்ளே வரேன்னு நான் வரமாட்டேன்னு. அப்போ உன்னுடைய நேர்மையை பாராட்டினா அந்த நாய் வந்து தர்மராஜனா, தர்மபுத்திரன் இல்லையா, அதுவாக எழுந்திரிச்சு பாரு நான் உன் நேர்மையை பாராட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் சொன்னேன், நான் வந்து கடவுளை தேடி புறப்பட்டேன், இதில் என் பொண்டாட்டி பூட்டா, என் பையன் பொண்ணெல்லாம் பூட்டான், நீங்கள்லாம் தான் வந்துன்னுக்கிறீங்க என் கூட. அதனால் கடைசி வரைக்கும் வர்ற நாயாக யாராவது இருந்தாங்கன்னா நானும் தர்மபுத்திரனை மாதிரி சண்டை போட்டு உங்களை நான் போகிற கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ மெக்காக்கோ கூட்டின்னு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பேன் இல்லையா. அவங்களெல்லாம் வர முடியல பார்த்தியா, எல்லாம் போட்டாங்க, நீங்கள்லாம் இருக்கீங்க இல்லையா. அது பெரிய சப்ஜெக்டு. ஆன்மீகம் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை.
நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளக்கமாக கொஞ்சம் சொன்னால் உனக்கு ஓ இவ்வளோலாம் இங்கே தான் தெரியும். இல்லைன்னா நீ என்ன நினச்சிக்கிற, சாமிக்கிட்ட போய் ஒரு அர்ச்சனை பண்ணமா, கற்பூரத்தை கண்ணில் எடுத்து ஒட்டிக்கணுமா இல்லையா, ஒரு பிரசாதம் வாங்கின்னு பூட்டுமா, இவ்வளோ தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகமெல்லாம். ஏதோ ஒரு வரலட்சுமி விரதம், ஒரு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது, இது மாதிரி ஒரு 4 பண்டிகை கொண்டாட்டா அதெல்லாம் தான் ஆன்மீகம்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. எப்பயாவது மூடு வந்தாக்கா கோயிலுக்கு போகிறது இன்னொரு ஆன்மீக ட்ரைட்டில் இருக்குது. இதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. ஆன்மீகம்ன்றது 24 hours லிவிங் இன் கம்யூனிகேஷன் வித் காட். 24 மணி நேரம் கடவுளோட கொடுத்த நடத்துறது. எத்தனை பேரால் இது முடியும் இல்லையா? அதனால் உண்மையான ஆன்மீகத்துக்கு இன்னும் ஜனங்க ரெடியாக இல்லை. ஜனங்க ரெடி. இப்போ காஞ்சி பரமாச்சார் இருக்காருன்னா அவங்களாம் எப்பயும் ஜபம் பண்ணுவாங்க. நானும் எப்பயும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்களுக்கெல்லாம் மந்திரம் இருக்குது. ஸோ நானும் நார்மலாக 3:30-4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு படுத்துக்கிட்டே ஜபம் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பேன். கரெக்டாக 6 மணிக்கு வெளியே வருவேன். வந்து 6:30க்குள்ளே ரெடி ஆகிட்டு வாக்கிங் வருவேன். 7:30க்கு போயிடுவேன், யாகம் வளர்த்துருவேன். ஒரு 8-8:30 நியூஸ் பேப்பர்லாம் படிப்பேன். அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு ஐட்டினரி வச்சுருக்கேன். சாயந்தரம் 6 மணிக்கு ஆனால் கன்று மாரி இங்கே வந்துடுவேன் கோயிலுக்கு. இங்கேருந்து 8-8:30 மணிக்கு போவேன். இப்படி ஒரு ஐட்டினரி டோட்டலாக வச்சுருக்கோம். ஸோ லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் கிடையாது லைஃப்பில். ஏதோ மூடு வந்த போது எழுவீங்க, சில நாள் குளிப்பீங்க, சில நாள் குளிக்க கூட மாட்டீங்க. நிறைய பேர் ஒழுங்காக கூட குளிக்க மாட்டீங்க. மூஞ்சி வரைக்கும் சோப் போட்டு கழுத்தெல்லாம் கறிக்கறியாக இருக்கும். நிறைய பேர் துணியெல்லாம் துவைக்க மாட்டீங்க, அதே அண்டர் கார்மெண்ட்டை போட்டு திருப்பியும் போட்டுன்னு வருவீங்க. இப்படி நிறைய குறை உள்ளவர்கள் தான் மனிதர்கள். இன்னும் மனிதர்களுக்கு லைஃப்பை வந்து பெர்ஃபெக்ட் பண்ண தெரியல. ஸோ மெட்டிகுலஸ் பர்ஃபெக்ஷன் இஸ் லைஃப் ஆல் அபவுட். மெட்டிகுலஸ் பர்ஃபெக்ஷன். சின்ன விஷயத்துலேருந்து முதல்ல கூரை ஏறி கோழி பிடி. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாது இருக்கிற வைகுண்டத்தில் போய் எப்படி பெருமாள் கூட உட்கார முடியும்? ஸோ யூ ஹவ் டு பெர்ஃபெக்ட் ஸ்மால் திங்ஸ் டு ஸ்டார்ட் வித், தென் சம்டே வானம் வசப்படும். பாரதி சொன்னான், எந்த ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியுதோ அது கைக்கு வருமா. அப்போ இந்த கர்ச்சீஃப் இருக்குது, இது கண்ணுக்கு தெரிஞ்சு கைக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி வானம் தெரியுது, அதனால் வானம் ஒரு நாள் வசப்படும். அழகாக சொன்னான் பாரதி. அட, கண்ணில் தெரியுது வானம், கைக்கு வசப்பட மாட்டாதான்னா. அது தெரியுது இல்லை, எனக்கு ஒரு நாள் மாட்டேன்டா அப்படின்னானா. ஸோ யூ ஷுட் ஹவ், நீ நினைக்கிற மாதிரி ஏதோ சாப்பிட்டு 2 பன்னிக்குட்டி போட்டு சாணி போட்டு சாகிறது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கை ரொம்ப பெரிய விஷயம். யூ ஆர் ஆன் திஸ் ஹியர் நாட் பை சான்ஸ். யூ ஆர் ஹியர் வித் சம் பர்பஸ். யூ ஹாவ் எ பெர்ஃபார்மன்ஸ் டு அச்சீவ். அதை அப்ரைசல் பண்ணி உனக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். யூ வில் கெட் எ டிவைன் போர்ட்ஃபோலியோ. இதர் யூ வில் பிகம் எ ஸ்டார் இன் த கேலக்ஸி லைக் துர்வா, அருந்ததி, மிருகசீரிஷம் ஆர் அருத்ரா. அந்த மாதிரி ஸ்டார் ஆகலாம். உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடன். யூ வில் பிகம் ஸ்டார் இன் த கேலக்ஸி. ஆர் ஏதோ ஒரு கோயிலில் போய் சாமி கூட சிலையில் உட்காந்துக்கலாம். நீ நதி ஆகலாம். மலை ஆயும், மலை மேலே நீ உனக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிற முருகனோ பெருமாளோ ஒரு கோயில் வர்றதுக்கு பண்ணலாம். 1000 வழிகள் இருக்குது இந்த உலகத்தில். நீ வந்து ஒரு உன்னை பெர்ஃபெக்ட் பண்ணி டிவைன் ரோலை ப்ளே பண்ணுறது. காற்று டிவைன், மூக்கில் போயிட்டு வருதா, மலை டிவைன், நதி டிவைன். அந்த மாதிரி நீ கூட டிவைன். நீ இப்போத்துக்கு ஹியூமனாக இருக்க. ஹியூமன்லேருந்து யூ ஹவ் டு மேக் த லீப் டு பிகம் அ டிவைன் பர்சன். அதுக்கு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ யூ வில் நோ, ஏதோ சாணி போட்டு செத்து போகிறதுக்காக நான் பிறக்கலை, இந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் உலகத்தில் இருக்குதுன்னு உன் மண்டையில் உரைக்கணும். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைஃப். ஸோ தே வேஸ்ட் த டைம். திருப்பி ஜென்மா எடுத்துக்கினே இருக்காங்க உலகத்தில். திருப்பி வரவே கூடாது உலகத்தில், எப்பயுமே வரக்கூடாது. ஸோ தட் இஸ் த வே யூ ஷுட் திங்க். உங்கள்கிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்க வாசி தான் நீங்கள் நல்ல புத்தி வந்திருக்கு, ஒரு கோயிலுக்கெல்லாம் வர்றீங்க, ஓரளவு லைஃப்பை வந்து யூ ஆர் ஹேண்ட்லிங் ப்ராப்பர்லி ஒன்லி. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இன்னும் மேலே போக பார்க்கணுமே தவிர கீழே இறங்கிடக்கூடாது இல்லையா? எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு வந்திருக்கிற அளவுக்காவது நல்ல புத்தி வந்திருக்கு, நீயே சொல்லு. உங்களுக்கெல்லாம் இருக்கவாது தானே கோயிலுக்கு வர்றீங்க, இவ்வளோ தாக்கு பிடிச்சின்னு இருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். காட் ஹஸ் பீன் கைடிங் யூ. டேக் டு காட் மோர் சீரியஸ்லி அண்ட் யூ வில் see how help flows from him. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். You have to hold on, then you will get all these things. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.